நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இதயம் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பண்ணிக்கிறேன். ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. வீடே சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்க போகுது. அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலே கன்னி ராசி அன்பர்களே மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு இருக்கும். கவலை வேண்டாம். தொடர்ந்து பல இன்னல்களையும் ஏற்ற இறக்கங்களையும் வீண்படி அவமானங்களையும் பல தோல்விகளையும் சந்தித்து வரக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், ஒரு நல்ல தொழில் பிஸ்னஸில் நல்லா சிறந்து விளங்குகிறார். அற்புதமான பிஸ்னஸ். தினந்தோறும் இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருப்பாங்க, அப்புறம் ஜெர்மனியில் இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா கனடாவில் இருப்பாங்க, அப்புறம் யூகேயில் இருப்பாங்க. இப்படியா ஒவ்வொரு நாளும் போய் ஒரு பையரை பார்த்துட்டு வருவாங்க. இங்கே ஒரு நிர்வாகம் தனியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு கூட பிஸ்னஸில் ஒரு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அல்லது ஒரு மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு ஷோரூம் வச்சுருப்பாங்க, ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு மில்லுங்க வச்சு நடத்துவாங்க. இப்படி மல்டி பிஸ்னஸ் செய்வார்கள். அல்லது ஒரு ஃபைனான்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு சிட் ஃபண்ட் வச்சுருப்பாங்க. அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கன்னி ராசி அன்பர்களே. கோல்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ண செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ நீங்கள் சுய தொழிலாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், வியாபார நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், அதில் பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸாக இருக்கலாம், பல கோடிகளை டர்ன் ஓவர் செய்யக்கூடிய பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம், பில்டர்ஸு, அதே போல் லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, கட்டுமான நிறுவனங்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கன்னி ராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் கன்னி ராசிக்கு வருமானம் நிறைந்த மாதமாக அமைகிறது. நல்ல வருமானம், சிறப்பான வருமானம், சிறப்பான யோகம். சார் நீங்களாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எத்தனையோ கிறிஸ்டின்ஸ், எத்தனையோ முஸ்லீம்ஸ் எங்களால் செய்ய முடியாது சாமி, வீட்டில் செய்ய முடியாது, நீங்கள் அங்கேயே செஞ்சுருங்க, அந்த பரிகாரத்தை அங்கேயே ஹோமம் பண்ணுங்க, எங்களுக்கு வெறும் ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க, போகிறோம், பிரசாதம் மட்டும் அனுப்பி வைங்க. அப்போ அவங்க கூட அவ்வளோ நம்பிக்கையாக அந்த வழிபாடுகளை, பரிகாரங்களை செய்து கொள்கிறார்கள். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் அதை போல் உங்களுக்கும் சிறப்பான மாதமாக, பணங்காசுகள் வரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல் கன்னிராசி நேயர்களே, நிறைய கன்னிராசி அன்பர்கள் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க. நிறைய பணங்காசு கொடுத்து தொழிலில் ஏமாந்துருக்கிறாங்க. அப்போ இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, என்னை ஏமாற்றிட்டாங்க சாமி, எனக்கு இவ்வளோ பைசா வர வேண்டியது இருக்குது, எனக்கு இவ்வளோ வரணும், அவ்வளோ வரணும், அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அல்லது ஏமாத்துறா சாமி, கொடுக்க முடியாது, போ, உன்னால் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே, இழந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் திருப்பி வாங்க முடியும். கவலைப்படாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டப்படாதீங்க.
ரொம்ப டிப்ரெஷனில் போய் உட்காந்துக்காதீங்க, பயப்படாதீங்க. ஏமாத்துறவனே தைரியமாக இருக்கான். அப்போ வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் வந்து சேரும். அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு. அதே போலத்தான் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ, அதே போல் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை, நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், கன்னி ராசி என்பர்களே வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, 1 மாதமாது 2 மாதமாது, அல்லது எனக்கு ஆகஸ்ட் வரலும் டைம் இருக்குது, செப்டம்பர் வரலும் டைம் கொடுத்துருக்காங்க, எனக்கு இமீடியட்டாக எனக்கு ஜாப் கிடைக்குமா, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குங்க சாமி, எனக்கு வேலை கிடைச்சே ஆகணும், நிறைய நான் லாஸ் பண்ணிட்டேன், நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க, வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் கலகங்கள் இருக்கா, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவன் வேணும்னே ஏதாவது கலகம் பண்ணியிருக்கானான்னு பாருங்கள். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக. நீங்கள் இந்த ஆவணி மாதம் பிறக்கிற டயத்திலேயே உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருக்கார். எப்போதுமே இயற்கை சுபர்கள் இயற்கை அசுபர்கள்ம்போம். அப்போ இயற்கை அசுபர்கள் அப்படின்ற கேது பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் தொந்தரவுகள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேது அப்படின்னாலே அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீஸ். அதனால் இந்த வெளி இடத்துல யூரின் பாஸ் பண்ணுறது, மோஷன் போடுறது, இது எல்லாத்தையும் எச்சில் துப்புறது, வெளி இடத்துல சாப்பாடு சாப்பிட்றது, டிஃபன் சாப்பிட்றத இந்த ஆவணி மாதம் குறைச்சிக்கிட்டிங்கனாக்க யூரினரி இன்ஃபெக்ஷனரி, ஃபுட் பாய்சன், இது எல்லாத்தையுமே குறைக்க முடியும். ஏன்னா ராசியில் கேது இருக்கார். அப்போ கேது இருக்கும்போது நுண்ணிய கிருமிகளுக்கு அவர் அதிபதி. அதனால் இந்த யூரின் காமன் டாய்லெட்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அதே போல் வெளி கடையில் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் மிக சௌகரியமாக இருக்கும்னு சொல்லலாம். இதை தவிர ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் அவர் வக்ர நிலையை அடைஞ்சிருக்கார். அவர் சற்றேறக்குறைய 140 நாள் கிட்ட வக்ர நிலையில் இருக்கார். அப்போ வக்ர நிலை அப்படின்றது சனி பகவான் பலம் இழக்கக்கூடிய நாள். அப்போ 5ஆம் அதிபதி 5லேயே இருக்கிறதுனால இந்த கன்னியாராசி சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா 5ஆம் அதிபதி வலுவிழந்திருக்கிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள், அதாவது உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் இதுவரை இருந்த லிட்டிகேஷன்னா பிரச்சனைகள் அத்தனையும், கோர்ட்டில் உள்ள வம்பு வழக்கு அத்தனையும் விலகி உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம். சரி, 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையாக இருக்கிறார். எதிரிகள் அற்ற நிலைன்னு சொல்லலாம். எதிரிகள் அற்ற நிலை அப்படின்னாலே வெற்றி வெற்றி வெற்றி. இன்னொன்று 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் முடிசூடா மன்னன் அப்படின்னும் சொல்லலாம். அவர் 5க்கும் 6க்கும் உடையவர். அவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால 5ஆம் இடமும் வலுப்பெறுது, 6ஆம் இடமும் வலுப்பெறுது. சரி, அதுக்கு அடுத்தது 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு அப்படின்றதுனாலே பிரம்மாண்டம். எப்பொழுதுமே ராகுவை பொறுத்தளவுக்கு சில பிரச்சனைகளுக்கும் காரணமாகி போயிடுவார். அதனால் இந்த ஆவணி மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஆர்கியூமெண்ட், டிபேட்டு எல்லாத்தையும் தவிர்க்கிறது சிறந்தது. ஏன்னா 7ல் ராகு, நம்ம ஒன்று பேசினா அவர் ஒன்று பேசுவார், அவங்க ஒன்று பேசினா நம்ம ஒன்று பேசுவோம். அப்போ தேவையற்ற வாதம், தேவையற்ற விதாண்டாவாதங்கள் அத்தனையும் நிகழும். இது கண்டிப்பாக நல்லதுக்கா அப்படின்னாக்க கண்டிப்பாக குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. அதனால் இந்த ஆவணி மாதம் 31 நாளுமே தேவையற்ற வாதம், தேவையற்ற விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது சிறந்தது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க தொழிலில் பார்ட்னர் கூட சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க உங்களுடைய பார்ட்னர்னால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்ட்னரை கொஞ்சம் கண்காணிங்க. அவர் செய்கிற வேலையை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆஃபீஸுக்கு அவர் வர நேரத்தில் நீங்களும் அங்கே இருங்க. எப்போ நாம் கண்காணிக்கப்படுறோம்னாக்கா அவங்க கொஞ்சம் சுதாரிப்பாங்க. அப்போ ஏமாற்றங்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.
அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னாக்க, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அப்போ ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்ற போகிறதுனால கன்னியா ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 9ஆம் இடம்ன்றது உயர்கல்வி அப்படிம்போம். உயர்கல்வின்னாக்க ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் மற்றும் பிஹெச்டி போன்ற மேல்படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுக்கு சேரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கும். எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ நம்ம எதிர்பார்த்த மார்க் கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க விரும்பிய யூனிவர்சிட்டி, விரும்பிய பல்கலைக்கழகம், விரும்பிய நாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 7ல் ராகு இருக்கார். அதனால் விரும்பிய யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, வெளியூர் வெளிநாடு போகும்போது அந்த வெளிநாட்டுக்கு உண்டான விசா மற்றும் பிஆர் மற்றும் சிட்டிசன்ஷிப் மற்றும் க்ரீன் கார்டு அத்தனையும் கேட்ட நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையில் உங்களோட ராசியை பார்க்கறதுனால முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் முயற்சி ஸ்தான அதிபதியான செவ்வாயும் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் 10ஆம் அதிபதியான புத பகவான் 11ல் இருக்கிறாரு. 11ல் புத பகவான் இருக்கிறது மிக சிறப்பு. கன்னியா ராசியை சேர்ந்த சில அன்பர்களுக்கு திருமணமாகி மனைவி இறந்திருப்பாங்க, இல்லாட்டி கணவன் இறந்திருப்பாங்க. அவங்களுக்கு மறுமணம் முடிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடியதும் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம். அடுத்தது 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதியான சூரியனும் 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனும் இருக்காங்க. அப்போ நல்ல வருமானத்தையும் தருவார், நல்ல செலவையும் தருவார். அது என்ன சாமி, நல்ல வருமானத்தை தருவார், நல்ல செலவை தருவார் அப்படின்னாக்க, ஆளும் கிரகமான சூரிய பகவான் ஆட்சி பெற்றதுனால அரசு தொடர்புடைய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அத்தனையும் விலகி அதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரம் கிடைக்கும். அடுத்தது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் லிட்டிகேஷனில் இருந்த ப்ராப்பர்ட்டிகள் அத்தனையும், வம்பு வழக்கு கோர்ட்டு அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதியும் 12ல் இருக்கிறார். அப்போ குடும்பம் அமையும். குடும்பம் அப்படின்றது திருமணம். ரொம்ப நாளாக கன்னியாராசி சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன் எதனால் அப்படின்னு தெரியாமலே இருந்துச்சு. அப்படி இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான தடைகள் விலகக்கூடிய காலகட்டம். அதே போல் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 9ல் இருந்துக்கிட்டு அவரே 3ஆம் இடத்தை பார்க்குறார். இது இடம் வாங்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் அப்படின்றது பூமிக்காரகனான செவ்வாய் மற்றும் தனக்காரகனான குரு 2 பேரும் 9ஆம் இடத்துல இருந்து சப்தம பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த இடத்தை கட்டக்கூடிய வாய்ப்புகள் வாஸ்து நாளான 22ஆம் தேதி வருது. அன்றைக்கே அதையும் தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பிரகஸ்பதி குரு பார்க்குறார். அதை தவிர ராசியான உங்களுடைய கன்னியா ராசியில் உள்ள கேதுவையும் பார்க்குறார். நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் கொண்டாட்டமான மாதம். இறைவனுடைய தொடர்பு ஏற்படுத்தி குடும்பத்துக்கும் நமக்கும் இறைவனுக்கும் பல விஷயங்களை தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களில் குடும்பம் நல்லது பொல்லது வரும்போது எல்லாமே அவன் தொடர்பு வச்சு தான் பண்ணுறோம். சம்பிரதாய சாஸ்திரங்கள் இதில் யாரும் மாற்றவே முடியாது. நம்மளுடைய திறமைக்கு சவாலாக விடும்போது ஒவ்வொரு நேரத்துலையும் அவன் தயவு வேண்டி அந்த வேண்டுதல்லாம் இருக்கும். நம்ம இந்த நாட்டிலும் கிடையாது, நம்ம நாட்டில் மட்டும்தான் இதெல்லாம். அந்த அளவுக்கு இறையாமை தொடர்பு நம்ம இடத்துல நிறைய இருக்குது. சாதுக்கள் நிறைந்த ஊர். அதனால் எதுவுமே சாது சமாகாரம் தொடர்பு உள்ளதுனால நமக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். நம்ம பொறுத்தவரை கூடிய நம் பகவான் இருக்கான். இந்த உணர்வுகள் இருக்கிற வரைக்கும் இந்த பாரத பூமிக்கு மற்ற நாடுகள் மாதிரி இது சுற்றியும் இருக்கிற வெளி தேசத்து நிலமாக இருக்கிற தேசத்துக்கு மாதிரி ஒரு பிரச்சனை, அந்த கொடுமையான பிரச்சனைகள்லாம் வராது. கொடூரமான பிரச்சனைகள் நமக்கு வராது. தைரியமாக இருக்கலாம், நம்பிக்கையாக வாழலாம். இது யுகாந்தரம் அப்படி தான். ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா, கன்னிக்கு வர்த்தகர்கள் தர்மம் முறையில் வர்த்தகர்கள்னா
பூர்வ புண்ணியாதி சனீஸ்வரர் தான். சனீஸ்வரர் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பண்ணக்கூடியவர். அதிகமாக பணம் இருந்தோன்னா ஓரங்கட்டு வச்சுருவார். கொசலாம் பணம் இருந்ததுன்னா அது என்ன மாதிரி அது போராட வழி பண்ணுவார். சந்தோஷங்களை பகிர்த்துக்க முடியும். கையில் இது சில்லறை இல்லைன்னா தான் முடியும். சில்லறை நிறைய இருந்துட்டுன்னா எல்லாமே பண்ண முடியாது. அதனால தான் பிஸ்னஸ் மேன் எப்போதுமே கடன் நிறைய காமிப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் கடன் நிறைய காமிச்சா தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுறது. ஸோ அதெல்லாம் வந்து சனீஸ்வரன் கடனை கண்டாலே ஆகாது. அதனால் எப்படியாவது கடன் அடைக்க வைப்பார். அதில் ஒரு காரணத்தை வச்சு கடன் கடன் தீர்க்கத்து தான் பூமியில் பிறக்கிறோம். நான் ரூபா கடன் மட்டும் இல்லை, நல்லா கடன் தான். கடன் பட்டிருக்கோம் இல்லையா, நன்றி கடன். அந்த மாதிரி கடன் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். எதுவுமே நிறுத்தக்கூடாது. பகவான் சனீஸ்வரர் இப்போ நான் ஸ்டாப்பாக இருந்து ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். வயிறு பசிக்கணும், நல்லா உடைக்கணும், பசிக்கணும், சாப்பிடணும், நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும், அனுபவிக்கணும். இப்போ எது எளிமையாக பிளாட்ஃபார்ம் வந்தான்னா என்ன ஆட்டான்னு அந்த சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் கொடுக்க மாட்டான் சனீஸ்வரன். இதுக்கு சனீஸ்வரனை வைலேட் பண்ணணும்னா சனிக்கும் புதனுக்கு இன்டிமேசி இருக்குது பார்த்தீங்களா, யாருக்குமே அப்படி கிடையாது. எப்படி இந்த குருக்கும் செவ்வாய்க்கும் இன்டிமேசி இருக்கோ, சனிக்கும் இந்த புதனுக்கும் அவ்வளோ ஒரு இன்டிமேசி. தில்லு முள்ளு பண்ணுறதுன்னா எப்படின்னு சனீஸ்வரனுக்கு தெரியாது, இந்த புதனுக்கு தெரியும். அது எப்படியாவது பண்ணினாதான் இந்த சனீஸ்வரனை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்காகவே இது புதன். அப்போ தான் வியாபாரம் நிறைய வியாதி நாசம் பண்ணாதான் மெடிசின் நிறைய விற்கும். டாக்டர்களுக்கு வேலை நல்ல தில்லுமுள் இருந்தால் தான் அட்வொகேட்டுக்கு வேலை. இதை மாதிரி ஒரு ஐடியா யாராக நினைப்பாரா? புதன் தான் நினைப்பான். ஏன்னா அவன் தான் இந்த ட்ராமா ஆக்டிங்லாம் ஃபவுல் ப்ளே பண்ணுறது ஃபுல்லாக அவர் தான். ஏன்னா அவர் தான் உலகம் உண்ட கிருஷ்ணன், உலகம் உண்ட வாயன். அந்த ட்ராமாவை பார்க்கறதுக்கு வேண்டியே இந்த பூமியை படைச்சி விட்டு உலகம் ஃபுல்லாக வந்து தான் இந்த கூத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். நம்ம ஊரில் பண்ணலை, அது லைட்டாக பண்ணுறார் அரசியல்வாதிகள்ட்ட, அவ்வளோதான். அங்கே வெளியூர் சுற்றி பாருங்கள், ஐயையோ ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக நாசமாக தான் இருக்குது. ஏதோ ஓடின்னு இருக்கு காலம் அவங்களுக்கு, அவ்வளோதான். இவ்வளோ சம்பாதிச்சு பில்லியன் சம்பாதிச்சு என்ன பிரச்சனை பார்த்துட்டு இருப்பாங்க. பீஸ்ஃபுல் லைஃப் கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் லைஃபு. என்ன பண்ணாலும் நான் சன் டிவியை பார்த்துட்டு இருப்பான், இது நல்லாயிருக்கும். ஆஹா அட்டகாசமாக காமிக்கிறது. இந்த ப்ரோக்ராம்லாம் இனிமேல் இதை பார்த்துக்கிட்டே இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் அப்படியே இருக்கு எல்லாம். ஐயோ சரி பரவாயில்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, கன்னி வியாபார வர்த்தகத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் வர்த்தகமாக தான் பார்ப்பார். அது எப்படின்னு தெரியல. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் கொடுத்தா அது வாங்கி ஷேர் பண்ணிக்கணும், அது பண்ணிக்கணும். இந்த கணக்கு சரியாக கணக்கணும். ஏண்டாது என் பணம் உண்மை எல்லாம் நமக்கு தானே பண்ணணும்னா அதெல்லாம் கிடையாது. இதுன்னு அப்படின்னா இப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். பிஸ்னஸ் வந்து எப்படியோ இந்த மார்வாடிங்களாம் பாருங்கள், எந்த ஊர் யார் தங்கினாலுமே அவர் பணத்தை சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுனா மாதிரி அது வேறு ஏதோ அவங்க பொருளை கொடுத்துட்டு அங்கேருந்த பொருளை வாங்கிட்டு அங்கே கொண்டு போவாங்க. இது ஷேர் பண்ணிப்பாங்க. எதுலேயும் வியாபாரத்தோடு தான். அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக சம்மந்தப்பட்டது தான் கன்னி புதன். எப்போதுமே அதனால தான் ஒரு பக்கம் வளர்ச்சி, ஒரு பக்கம் தேய்மானம். எப்போதையும் பவர்லெஸ்ஸாக இருப்பான், பவர்ஃபுல் மூளை பவர்ஃபுல்லாக இருக்கும். சரீரம் பவர்லெஸ்ஸாக இருக்கும்போது மூளை பயங்கரமாக ஒர்க் பண்ணணும். மூளை பயங்கரமாக இருக்கும்போது சரீரம் வந்து மூளை மலமற்றதாக போது சரீரம் நல்லா அனுபவிக்கிறான். சரீரம் நல்லா அனுபவிச்சுருந்தானா மூளை அதிகம் வேலை செய்யாது. இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குதுன்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 பிறக்குதுங்க. இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, துவாதசி திதியில் பிறக்குது. அதாவது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் வந்து ஆகஸ்ட்டு 23, 24 இந்த நாட்கள் வந்து கன்னிராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த நாட்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது, புதிய முயற்சிகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சில விஷயங்கள் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனியாக இருப்பார். அவருக்கு 2 நெய் தீபம் வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணலாம். நீங்கள் இந்த கன்னி ராசிக்கு லக்கியான டேட்டு அப்படின்னா ஆகஸ்ட்டு 23, அதே மாதிரி செப்டம்பர் 5,
14 இந்த நாட்கள் எல்லாமே வந்து அதிர்ஷ்டமான தேதிகள். அதே மாதிரி லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா பிஸ்தா க்ரீனு அல்லது மின்ட் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த க்ரீனு, ஆரஞ்சு, ரூபி பிங்க் இது எல்லாமே வந்து உங்களுக்கு லக்கி கலர். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகணும், ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கும்போது இந்த கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது அல்லது இந்த கலரில் கர்ச்சீஃபையாவது உங்கள் கூட வச்சுக்கிறது வந்து கூடுதல் பலன் அளிக்கும். இந்த ஆவணி மாதம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியாக சிறப்பான பலன்கள் தான் உங்களுக்கு. முக்கியமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல பலமாக இருக்கிறது விரயம் மட்டும் கிடையாது. அதே நேரத்தில் விரயம்ங்கிறத காட்டிலும் 12ஆம் இடம்ங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூடுது. அப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, புதிய முயற்சிகளை எடுக்கிறது எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் தான். அதே மாதிரி நீங்கள் இன்னும் கூடுதலாக வந்து அதிகமான கடினமான உழைப்பை போடுறது. பொதுவாகவே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும், அவங்க பார்க்கக்கூடிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. குடும்பஸ்தானத்தை காட்டிலுமே நமக்கு வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து அதிகமாக அதாவது மிதுன ராசி கன்னி ராசி இது ரெண்டுக்குமே அதிபதி புதன் தான். அந்த புதன் வந்து மிதுனம் வந்து கொஞ்சம் விளையாட்டாக இருப்பாங்க. ஆனால் கன்னி ராசிக்காரங்க வந்து ஒர்க்கு சின்சியாரிட்டி இதில் தான் ரொம்ப புதிய அப்டேட் பண்ணுறது, அவங்களுடைய ஃபீல்டில் அவங்க பெரிய லெவலில் நிபுணத்துவ யோகம் பெற்ற நபர்களாக தான் கன்னி ராசிக்காரங்க இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க கிட்ட ஒரு சின்ன விஷயம், 1000 ரூபா கொடுத்து இதை நீ வந்து பிஸ்னஸ் பண்ணி இதுதான் என்னால் முடியுது அப்படின்னா அந்த 1000 ரூபாயை கண்டிப்பாக ஒரு 6 மாதத்தில் 10,000 ரூபா ஆக்கிடுவாங்க. அந்தளவுக்கு திறமைசாலிகள் தான் கன்னிராசிக்காரங்க. ஏன்னா அவங்க தான் அவங்க இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து அப்டேட்டடாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னி ராசிக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் தான் இந்த மாதம். போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து ஆடி மாதத்தை காட்டிலும் ஆவணி மாதம் நல்ல சிறப்பான பலன்கள் தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக கையெழுத்து போடுறது, செக்கு ஹேண்டில் பண்ணுறது, கணக்கு வழக்கு, கேஷ் ஹேண்டில் பண்ணுறது, இதிலெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கார், வக்ரச்சனியோடைய பார்வையில் இருக்கார். சனி வந்து உங்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார். ஆனால் அவர் இப்போ இருக்கிறது 6ஆம் இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, வக்ரமாகி ராசி அதிபதியை பார்க்குறாரு. அதுதான் இப்போ வந்து பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு பிளான் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க, அதுக்கு நேர்மாறாக நடக்கும். அதனால் சில விஷயங்களை யோசித்து ஒவ்வொரு முடிவாக எடுக்கணும். இது நமக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது வேலையிலையாக இருந்தாலும் சரி, உங்களோட பிஸ்னஸ்லையாக இருந்தாலும் சரி, முக்கியமாக முடிவு எடுக்கிறதுல வந்து இந்த மாதம் வந்து ஒரு குழப்பமான மனநிலை தான் இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யலான்னு ரொம்ப நேரமாக யோசித்து சரி இதை ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணுவீங்க. பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அது வந்து ஒன்று அது நடக்காமையே போகும், இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காது, அந்த மாதிரி போகும். அதனால் யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும், யோசித்து பார்த்து முடிவெடுக்கணும். குழப்பமான மனநிலை இருந்தால் உங்களுடைய வெல்விஷர்கிட்டையோ பேரண்ட்ஸ்கிட்டையோ அதை கேளுங்க, அதுதான் ரொம்ப பெட்ரு. அப்படி இல்லைன்னா அமைதியாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நல்ல டைம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. இந்த ஆவணி மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கும் வருமானம்ங்கிறது நல்லபடியாக தான் இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான மாதம். படிப்பில் முன்பை விட ஆர்வம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். மெமரி லாஸ் அப்படிதான், ஞாபகத்தன்மைங்கிறது வந்து இருக்காது. நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் மறந்துடும். எக்ஸாமுக்கு போய் உட்காரும்போது அந்த மார்க்கு அப்படிங்கிறது வராது. எதிர்பார்த்த ரிசல்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு வராது. படிப்பில் நீங்களாக உங்களை பாசிட்டிவாக என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணிக்கணும். பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ்லாம் எழுதி பாருங்கள். கன்னி ராசிக்கு வந்து எழுதி பார்க்குறது தான் எப்போவுமே சக்ஸஸை கொடுக்கும். படிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஞாபகத்திறன் இல்லை அப்படின்னா எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறது தான் புதன்னா எழுத்து, அதனால் எழுதி பார்க்க தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் இல்லை அப்படின்னா எழுதி பாருங்கள். க்ரீன் கலர் பெனில் எழுதி பாருங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் முன்னெடுத்தீங்க. அதாவது நீங்கள் மனசுக்குள்ளே இதெல்லாம் இது செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக கனவோடு இருந்திருப்பீங்களா, அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்.
ஆனால் என்னென்னா கம்யூனிகேஷன் சார்ந்தது, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்தமாக தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் உங்களோட ஃபோனை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. அது மிஸ்யூஸ் ஆகும். இல்லை உங்களுக்கு பிளாக்மெயில் வரலாம், தேவையில்லாத உங்கள் மேலே வதந்திகள் வரலாம். இதெல்லாமே வக்கரச்சனியோடைய பார்வை. இது ஒரு மாதம் கடந்து போயிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதங்களில் கூடுதலாக கவனம் தேவை. அது கூட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்கக்கூடிய கலீக்ஸாக இருந்தாலும் ரொம்ப கவனம். ஃப்ரெண்டு தானே அப்படிங்க நினைப்பீங்க, ஆனால் அவங்களே உங்களுக்கு பாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் போய் ஜாமீன் போடாதீங்க. நான் இவங்களுக்கு கேரண்டி அப்படிங்கிற வாக்கு கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் காப்பாற்ற முடியாது. அது வந்து ராங்காக தான் போய் முடியும். அதனால் கமிட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே பண்ணாதீங்க. லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது. அது வந்து மன உளைச்சலையும் மன இறுக்கத்தையும் கொடுக்கும். நீங்கள் நம்பினவங்களே ஏமாற்றுவாங்க. காதலில் லவ் ஃபெயிலியர் உறுதியாக உண்டு, இல்லை பிரேக்கப் உண்டு. இதெல்லாம் வந்து கடந்து வந்த கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை, நல்ல லைஃப் இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த தடவை வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அது சுமூகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது. 9ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு. குருமங்கள யோகம் இருக்குது. புதிய முயற்சிகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வீடு கட்டக்கூடிய யோகமும் இருக்குது. இவ்வளோ நாளாக தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வராமல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சால்வ் ஆகும். உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை உங்களுக்கே வந்து சேரும். சகோதர வழி ஆதரவுகள் உண்டு. இளைய சகோதரனிடையே இந்த பிரச்சனைகளாக நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். அவங்க வழி ஆதாயமும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. தாயாருடைய உடல்நிலையில் கவனம் இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவு உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கம்லாம் நீங்கி அதுக்குண்டான விஷயங்கள்லாம் தன்னை போல் வரும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்குண்டான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அஷ்டமாதிபதியை 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை வந்து சேரும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் நிறைய நன்மைகளும் அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புது புது முயற்சிகளும் சக்ஸஸில் தான் முடியும். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.